தமிழ் சினிமாவுல எவ்வளவோ பிரம்மாண்டமான படங்கள் வந்திருக்கு. 100 கோடி 1000 கோடி கிளப்னு இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒரு படத்தோட பட்ஜெட்டையோ வசூலையோ தாண்டி அந்த படத்துல நடிச்சவங்க யாருன்னு பார்த்தா இன்னைக்கு இருக்கிற தலைமுறையால நம்பவே முடியாது. இந்த ஒரு விஷயம்தான் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங். ஒரே ஒரு படம், அந்த படத்துல நடிச்ச 5 பேர் பின்னாடி தமிழ்நாட்டோட முதலமைச்சர்களா பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்னா அது ஆச்சரியம் தானே. அதுவும் ஒரு முதலமைச்சர் கதையை தயாரிக்க இன்னொரு வருங்கால முதலமைச்சர் அந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அந்த மேஜிக் மூவி எது? அந்த 5 முதலமைச்சர்கள் யாரு? வாங்க இன்னைக்கு வீடியோல விரிவாக பார்க்கலாம். முதல்ல நாம பேச போற அந்த படம் 1970ல ரிலீஸ் ஆன எங்கள் தங்கம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவரோட கெரியர்ல ஒரு முக்கியமான படம் இது. இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டியே இதோட காம்பினேஷன் தான். இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல இதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவரோட மேகலா பிக்சர்ஸ் நிறுவனம் மூலமா இந்த படத்தை தயாரிச்சிருந்தாரு. முரசொலி மாறன் அவர்கள்தான் இந்த படத்துக்கு கதையை எழுதினாரு. யோசிச்சு பாருங்க, கலைஞர் கதைவசனம் எழுத எம்ஜிஆர் ஹீரோவா நடிக்கிறதுங்கிறது அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய எனர்ஜி. இந்த படத்துல ஒரு சீன் வரும், அதுலதான் இந்திய அரசியலே வியந்து பார்க்கிற அந்த அதிசயம் ஒளிஞ்சிருக்கு. அந்த ஒரு சீன்ல எம்ஜிஆர் கூடவே பேரறிஞர் அண்ணா, நாவலர் நெடுஞ்செழியன், கலைஞர் கருணாநிதி இவங்க எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. உறுதியாக அறிவிக்கப்பட்ட தகவல் என்னன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சராயிருந்தாரு. அதாவது ஒரு சிட்டிங் சிஎம் தயாரிச்ச படத்துல வருங்கால சிஎம் நடிச்சிருக்காரு. சரி, அந்த 5 முதலமைச்சர்கள் லிஸ்ட்டை இப்போ பார்க்கலாம். முதல்ல பேரறிஞர் அண்ணா, 2வது கலைஞர் கருணாநிதி, 3வது இடைக்கால முதலமைச்சரா இருந்த நாவலர் நெடுஞ்செழியன், 4வது நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆர், 5வது புரட்சி தலைவி ஜெயலலிதா. ஒரு சினிமா ரீல்ல இவ்வளவு ஆளுமைகளான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, இதுதான் எங்கள் தங்கம் படத்தோட ஆகச்சிறந்த ஹிஸ்டரி. இதுல முரசொலி மாறன் அவர்களும் ஒரு சீன்ல எம்ஜிஆர் கூடவே வருவாரு. அவர் பின்னாடி மத்திய அமைச்சரா பொறுப்பு வகிச்சது நமக்கு தெரியும். இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த 7 வருஷத்துல எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டாரு. சினிமாவுக்கும் அரசியலுக்கும் இருக்கிற அந்த பிணைப்பு இந்த படத்துல இருந்து தான் இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சுன்னு சொல்லலாம். இந்த அப்டேட் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற டாப் ஹீரோக்கள் படத்துல இது மாதிரி ஒரு மல்டி ஸ்டாரர் பொலிட்டிக்கல் காம்போ வர வாய்ப்பு இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. பொதுவான பின்னணி தகவல் என்னன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடினாலே அது அப்போ பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு மிகப்பெரிய வசூல் வேட்டை தான். அந்த வரிசையில எங்கள் தங்கம் படம் அந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். இன்னைக்கு நாம பேன் இண்டியா படங்கள்னு சொல்றோம் இல்லையா, ஆனா அன்னைக்கே தமிழ்நாட்டு அரசியலையே ஒரு திரைக்குள்ள கொண்டு வந்த பெருமை இந்த இயக்குனர்களுக்கு உண்டு. இந்த படத்தை இயக்குனது யாருன்னு பார்த்தா புகழ்பெற்ற இரட்டை இயக்குனர்களான கிருஷ்ணன், பஞ்சு. இவங்க 2 பேரும் சேர்ந்து கொடுத்த ஹிட் லிஸ்ட் ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்லாம மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இசையமைக்க கவிஞர் வாலி அவர்கள்தான் எல்லா பாடல்களையும் எழுதினாரு. தங்க பதக்கத்தின் மேலே பாட்டு இன்னைக்கும் எத்தனையோ பேரோட ஃபேவரட் மெலடி. அதே போல நடிகர் சோ இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. திரையரங்குகள்ல இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ரசிகர்கள் கிட்ட இருந்த வரவேற்பு இப்போ இருக்கிற எந்த ஒரு மாஸ் ஹீரோ படத்துக்கும் குறைஞ்சதில்லை. ஆக்ஷன், சென்டிமெண்ட் கூடவே அரசியல் வசனங்கள்னு படம் ஃபுல் பேக்கேஜா இருந்துச்சு. திரைப்பட வட்டார தகவல்கள் படி இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்துதான் எம்ஜிஆரோட அரசியல் இமேஜ் இன்னும் பல மடங்கு உயர்ந்ததா சொல்லப்படுது. ஒரு சாதாரண நடிகனா வாழ்க்கையை தொடங்கி சின்ன சின்ன ரோல்கள்ல நடிச்சு அப்புறம் சோலோ ஹீரோவா வளர்ந்து கடைசியில ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரான எம்ஜிஆரோட அந்த அசுர வளர்ச்சிக்கு எங்கள் தங்கம் ஒரு சாட்சியா இருக்கு. ஒரு படத்துல 5 முதலமைச்சர்கள். இந்த ரெக்கார்டை இனி எந்த படமாவது முறியடிக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அடுத்த முறை நீங்க இந்த படத்தை டிவிலயோ இல்ல யூடியூப்லயோ பார்க்கும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட காட்சியை மட்டும் கவனிச்சு பாருங்க. தமிழ்நாட்டோட சரித்திரமே அந்த ஃப்ரேம்குள்ள இருக்கும். இது மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.